பிரச்சனை என்னோட பொண்ணை பற்றி தான். அவள் இப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவள் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஒரு மால்குயிங் பர்சன் கிடையாது, நீங்கள் எங்கே போனாலும் அந்த ஆச்சாரியஜியோட பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்றீங்க, நீங்கள் ரொம்ப ஓல்ட் ஃபேஷன்டாக இருக்கீங்க, ஒரு யோயோ டைப் கிடையாதுன்னு சொல்கிறா. 6வது படிக்கிற பொண்ணுக்கு இவ்வளோ விஷயம் எங்கேருந்து கிடைச்சது? இதே தான் ஆச்சாரியஜி, இந்த யூடியூபும் மற்ற விஷயங்களும் தான் அவர். உங்களுக்கு இதை பற்றின நாலேஜ் இல்லைங்கிறா. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கோபம் வருது. ஒரு விஷயம் ட்ரெண்டிங்காக இருக்குது, ஆனால் உங்களுக்கு அதை பற்றி தெரியலன்னு சொன்னால் அது உங்களோட பலவீனம் தானே. இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன், அதை பற்றி தெரியலைன்னா அப்புறம் நான் அதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெண்டிங் விஷயத்தில் கூட ஏதாவது ஒரு வைரம் ஒளிஞ்சிருக்கலாம். இல்லது டெக்னாலஜியில் என்ன நடக்குது, அரசியலில் என்ன நடக்குது, விளையாட்டு, அறிவியல்னு. ஆன்மீகமானவங்கன்னா சமகாலத்தில் நடக்கிற விஷயங்களுக்கு புறமுதுகு காட்டிட்டு ஓடுறது கிடையாது. டெக்னாலஜியில் என்ன நடக்குது, அரசியலில் என்ன நடக்குது, விளையாட்டு, அறிவியல்னு எல்லாத்துலேயும் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் அவகிட்ட பேசும்போது அவளோட துறையை பற்றியே அவகிட்ட இல்லாத சில இன்சைட்ஸ் அவங்களால அவளுக்கு கொடுக்க முடியும். இப்போ ஒருத்தர் என்கிட்ட வர்றாரு, அவருக்கு டென்னிஸில் ஆர்வம் இருக்குன்னா நிச்சயம் நான் அவர்கிட்ட உபநிடதங்களை பற்றி பேச மாட்டேன், நான் டென்னிஸ் பற்றி தான் பேசுவேன். ஆனால் அந்த டென்னிஸ் மூலமாகவே அவருக்கு வேதாந்தம்னா என்னன்னு புரிய வைப்பேன். இப்போது உங்கள் பொண்ணுக்கு டென்னிஸில் ஆர்வம் இருக்குது, ஆனால் உங்களுக்கு டபுள் ஃபால்ட்டுன்னா என்னன்னே தெரியலன்னா நீங்கள் தான் டபுள் ஃபால்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உனக்கு டென்னிஸில் ஆர்வம் இருக்கலாம், ஆனால் டென்னிஸை பற்றின ஆழமான பார்வை என்கிட்ட இருக்குது. அம்மா, இந்த ஸ்போர்ட் பற்றி உங்களுக்கு எப்படி இவ்வளவு இம்ப்ரெசிவான விஷயங்கள் தெரியுதுன்னு அவளா கேட்கணும். ஆமாம் ஆச்சாரியஜி, எனக்கு சில விஷயங்கள் தெரியும். நான் அதை அவகிட்ட சொல்லும்போது, அட அம்மா நீங்கள் பெரிய கில்லாடியாக இருப்பீங்க போலியேன்னு அவள் சொல்கிறா. அப்புறம் என்ன பிரச்சனை? உங்கள் பொண்ணோட விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. அவளோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக இருக்கோ அதுக்குள்ளே இறங்குங்க. வேதாந்தத்தில் நிஜமாவே உண்மை இருக்குன்னா பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதுக்கான தீர்வை உங்களால் கொடுக்க முடியுங்கிற அந்த தைரியம், தன்னம்பிக்கை, போல்ட்னஸ் உங்களுக்குள்ளே இருக்கணும். வேதாந்தத்தோட வழிங்கிறது ஒருத்தருக்கு உண்மையை போதிக்கிறது கிடையாது. அதோட எல்லா விதமான முயற்சியுமே என்னது, பொய்மையை வெட்டி எறியறது தான்.